அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ராஜா. அன்பு, அதாவது அன்புனாவே லவ். இப்ப அத சொல்லுவாங்க, திருவள்ளுவர் சொல்லுவாரு, "அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணில் பூசல் தரும்." அதாவது நம்பளுடைய அன்பு வச்சிருக்கவங்கள சப்போஸ் நம்ம சண்டை போட்டு பிரிஞ்சுட்டா கூட, அவங்கள நெனச்சா உடனே நம்மளுக்கு ஒரு அந்த கண்ணு கலங்கும். அந்த கண்ணீரே அவரோட நம்ம மேல அவங்க மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கோம். அது அந்த ஒரு துளி கண்ணீர் அத வெளிப்படுத்திரும். அந்த வகையில இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். அவன் என்ன பண்றான், அவன் பப்பு, கிளப்பு, தண்ணி, ஃபிகரு எல்லாமே ஆண்டு அனுபவிச்சிருப்பான். ஃபிகர்ன்னு சொன்ன உடனே தவறா எடுத்துக்காதீங்க. சொல்றேன் ஜென்ரலா. பப்பு, கிளப்பு ஜாலியா என்ஜாய் பண்ண பையன். அவனுக்கு எதுவுமே எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது வச்சுக்கங்களேன். அந்த மாரி பையன் என்ன பண்றான், ஜாலியா சுத்திட்டு இருக்கான் வச்சுக்கங்களேன். இப்போ ஒரு பொண்ணு ஒரு ஆம்பிஷனோட வந்து ஒரு தேடல்ல இருக்கா. எக்ஸாம்பிள் ஒரு சினிமாவ எடுத்துக்கலாமே. ஒரு பெண் இருக்கா. அந்த பெண் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சையா ஒரு ஒரு பையன சந்திக்கிறா. இப்ப அந்த பையன்ட்ட வந்து ஏதோ மூலியமா அப்ரோச் பண்ணும்போது, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பாண்ட் கிரியேட் ஆவுது. ஒரு நல்ல ஒரு அந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசும்போது, அவ மேல ஒரு நல்ல ஒரு ஒரு நட்பு கிரியேட் ஆவுது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது 2 பேருக்குள்ள. ஸோ அந்த பாண்டிங் நாளுக்கு நாள் வளர என்ன ஆகுதுன்னா, மணிக்கணக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. டெய்லியும் இரவானா ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் டைம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. நல்லா பேசுறாங்க. ஃபோன் ரிங்குக்காக காத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப அந்யோன்யமா வந்து பழக ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னாச்சு, இவன் செக்ஷுவல் லைஃப்ல இந்த பையன் வந்து ரொம்ப லக்ஸரியா இருந்தா கூட, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லனா கூட, இந்த லவ் ஆகப்பட்டது என்னன்னா, தன் மேல ஒருத்தர் மேல ரொம்ப அளவு கடந்த அன்பு, பாசம். அதீத அன்பு ஆபத்து. இத உங்களால சொல்ல வைக்கிறேன். அதீத அன்பு மிக மிக ஆபத்து. ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா, அவன் மேல அன்பு வைக்கிறான். ரொம்ப அவள காதலிக்க ஆரம்பிச்சிடுறான். நேசிக்க ஆரம்பிச்சிடுறான். அவளும் இவன் மேல ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சிடுறா, நேசிக்க ஆரம்பிச்சிடுறா, ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிடுறா. பட் வெளிய காட்டிக்க மாட்டான். ஏன் கேட்டீங்கன்னா, அவ வந்து ஒரு ஃபேமிலி கேர்ள். அதாவது ஒரு 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 குடும்ப ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிற பெண். அவருக்கு கணவன், அ அ தன்னுடைய ஒரு பையன், ஸோ அவங்களுடைய தம்பிங்க, இவங்கலாம் இருக்காங்க ஒரு பெர்சன் அவ. ஸோ நல்ல ஒரு ஃபேமிலி கேர்ள் அவ. ஸோ அவ வந்து அந்த இவனுடைய லக்ஸரிய பார்த்து இவன் கூட அடாப்ட் ஆகணும்னு வந்து ஆசைப்படல. அடாப்ட் ஆக மாட்டா. ஸோ இவன் என்ன பண்றான், அவன் பேர் அன்பு ரொம்ப லவ் பண்ணி நேசிச்சுட்டான். ஸோ பேச்சு வாக்குல ஒரு நாள் வந்து அவட்ட அப்ரோச் பண்ணிடுறான். இந்த மாரி நம்மளுடைய நம்மள வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். கேட்ட உடனே அவ என்ன பண்றா, அப்செட் ஆயிடுறான். நான் ரொம்ப க்ளோஸா வந்து ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கேன். நம்ம வந்து நமக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல பாண்டிங் இருக்கு. லவ் கூட இருக்குது. பட் ஆனா இந்த விஷயம்